ஸோ அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த ப்ராம்ப்ட் கவுபாய் ஏஐன்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அதுல நீங்க சைன் அப் பண்ணி வந்துட்டீங்கன்னா லேசி ப்ராம்ப்ட் இருக்கும், ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட் இருக்கும். லேசி ப்ராம்ப்ட்ங்கிறதுல நீங்க ப்ளீஸ் ஃபிக்ஸ் தி எரர் அப்படின்னு நீங்க லேசியா எனக்கு அவ்வளவு ப்ராம்ப்ட் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா, ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து நீங்க அந்த லேசி ப்ராம்ப்ட்ல வந்து போட்டுக்கலாம். கீழே ஏஐ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். எப்படி நான் சொன்னனோ அதை மாதிரி ஒரு அழகா ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதா? புரியுது. ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி நீங்க சாட்ஜிபிடில யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியும் ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஒன்று வேணும்னு வைங்க. ஸோ எனக்கு ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஒன்று, ஒரு வெப்சைட் பண்றேன் அப்படின்னா லவபிள் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. இட்ஸ் அன் அமேசிங் டூல். நீங்க அதுகிட்ட போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்டை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு பர்சனல் போர்ட்ஃபோலியோ வேணும், என்னோட ரெக்யர்மெண்ட்ஸ் இதுதான் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்டை வந்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ப்ராம்ப்ட் ஸ்கில்ஸ் இருக்குன்னா நீங்க டைரக்டாவே லவபிள் ப்ராம்ப்ட் எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணும்னு சொன்னா 5 minutes ஒரு வெப்சைட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி கொடுத்துரும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒரு ட்ரையல் வேணா பாருங்க. பில்ட் சம்திங் அமேசிங் வெப்சைட் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. ஏதோ ஒரு வெப்சைட், நார்மலா ஒரு வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்குமோ அதை வந்து பில்ட் பண்ணி ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங்க்கு நீங்க அது அழகா யூஸ் பண்ணலாம். நீங்க அதுக்கு உங்களுக்கு லைவ் யூஆர்எல் கொடுத்துரும். அதை கூட நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணா எல்லாருமே அந்த வெப்சைட் வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு பில்ட் பண்ணியும் கொடுத்துரும், டெப்ளாயும் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்ல நீங்க ஒரு வெப்சைட் பண்ணிக்கலாம், டெப்ளாயும் பண்ணிக்கலாம்.